மாமா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வாமா. அம்மா அவர் எங்க? அவன் இன்னொரு தொட்டியில வாங்க போயிருக்காமா. கோபப்பட்டாலும் அதிகமா கோபப்படுவாரு, பாசம் வச்சாலும் அதிகமா பாசம் வைப்பாரு. எதுலயும் ஒரு நிதானம் கிடையாது. உன் புருஷன் தானம்மா, வேற எப்படிமா இருப்பான்? கிண்டல. நீங்க சிரிச்சு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன். அம்மா நீயும் புருஷனை சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி மாமா நான் கிளம்புறேன். ஹலோ மேடம், உங்கள ஒரு சூசைட் பேஷண்ட் வர சொன்னாங்க. யாரு? மிஸ்ஸஸ் ரேகா சேதுபதி. அவங்க தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஐயோ எப்போ? நேத்து நைட் அட்மிட் ஆனாங்க. ஓ எங்க இருக்காங்க? ஆர்யா ஹாஸ்பிடல். ஆர்யா ஹாஸ்பிட்டலா? ஆமா. நான் வரேன். யாருமா? ஒரு சின்ன பிரச்சனை, நான் போய் பார்த்துட்டு வரேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இவளுக்கு சின்ன பிரச்சனை தான். நினைச்சேன் இவன் சந்தோஷமா இருக்கும்போதே ஏதோ பிரச்சனை வரும்னு, அதுக்குள்ள ஒரு வேணை வந்துருச்சு. ஆண்டவா. மிஸ்ஸஸ் ரேகா எந்த ரூம்ல இருக்காங்க? அந்த வயிற்று வலி கேஸா? இல்ல அவங்க சூசைட். வயிற்று வலி கேஸ் தான். அவங்க ஐசியூல இருந்தாங்க, இப்பதான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். எந்த ரூமு? 37 அந்த பக்கம். சரி. ரேகா, ரேகா, இப்ப எதுக்காக அழுவுறீங்க? நீங்க ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ற ஏன் இப்படி பண்ணீங்க? எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை முடிவில்லை. நீங்க செத்துட்டா என்ன உலகம் நின்னுடுமா, இல்ல மத்தவங்களும் உங்களோட சேர்ந்து சாக போறாங்களா? தற்கொலையால யாரும் எதுவும் சாதிக்க முடியாது. முதல்ல பொம்பளைங்க எல்லாம் இது புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக எனக்கு போன் பண்ணி வர சொன்னீங்க? நீங்க அழாதீங்க. நான் சூசைட் அட்டன் பண்ணல. நீங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனால தானே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. இல்ல, நீங்க கேள்விப்பட்டது தப்பு. அந்த பால் அஞ்சலி குடிக்கிறதுக்காக வச்சிருந்த பால். ஆமா, அஞ்சலி குடிக்கிறதுக்காக நான் தான் கொண்டு போய் வச்சேன். ரேகா, உண்மையை சொல்லுங்க. உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நான் தான் அந்த பாலை அஞ்சலிக்காக ரூம்ல கொண்டு போய் வச்சேன். அதுக்கப்புறம் அது எப்படி டைனிங் டேபிளுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் அஞ்சலி தான் வேண்டான்னு கொண்டு வந்து வச்சிருப்பாளோன்னு. ஆனா பால் வீணா போயிடுமேன்னு நான் எடுத்து குடிச்சிட்டேன். இது அஞ்சலியை மர்டர் பண்றதுக்காக வச்ச பால்னு சொல்றீங்களா? இல்ல, எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. அப்ப யார் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. நான் பால்ல சக்கரை மட்டும்தான் கலந்தேன். தூக்கு மாத்திரைய யாரு கலந்தாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மைய சொன்னா அஞ்சலியும் சதீஷும் நல்லபடியா வாழலைங்க. அத அவங்க அம்மா கிட்ட கூட நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை. எப்படியாவது நீங்க தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். ஒருவேளை சதீஷ் அஞ்சலியை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணானோ?
ஏன் அஞ்சலி தற்கொலை படிக்கிறதுக்காக அந்த மாத்திரையை பாலில் கலந்துருக்கலாம் இல்லையா? அஞ்சலி அப்படி ஒரு காரியம் நிச்சயமா பண்ண மாட்டா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். சரி, எங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தரை கொலை பண்றதுக்காக அஞ்சலி மாத்திரையை பாலில் கலந்துருக்கலாமே. உங்க கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு. என் கற்பனை நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க முதல்ல என் வைஃபை டிஸ்டர்ப் பண்றதை விட்டு வெளில வாங்க. நான் அவங்க கிட்ட பேசணும். சரி, பேசுறது என்னவோ என்கிட்ட பேசுங்க. அவங்களே டிஸ்டர்ப் பண்றீங்க. வெளில போய் பேசலாம் வாங்க. என்ன வரீங்களா? இங்க பார், வாயை திறந்து ஏதாவது பேசுன. ஹலோ, உள்ள என்னமோ அதை பேசணும் இதை பேசணும்னு கலாட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப பேசாமலே போறீங்க. உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நல்லது. அதே மாதிரி என் வைஃப் கிட்டயும் தயவு செய்து பேசாதீங்க. சரி, பேசினா விளைவுகள் விபரீதமா இருக்கும். என்ன சார் மிரட்டுறீங்களா? நான் பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருக்கேன், என்ன வம்புக்கு இழுக்கிறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும் டிசி சார். இது அஞ்சலியை கொலை பண்றதுக்காக ஏற்பாடு பண்ண திட்டம். அதுல பாவம் உங்க வைஃப் மாட்டிக்கிட்டாங்க. நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, அஞ்சலி ஏன் வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். அவளை வந்து பார்க்கல, நான் ஒதுங்கி இருக்கேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவ எப்பவுமே ஏன் பொண்ணுதான். என்ன மிரட்டுறீங்களா? நான் சாதாரணமா பேசுறது உங்களுக்கு மிரட்டல் மாதிரி தெரிஞ்சா அப்ப நான் மிரட்டினா என்ன பண்ணுவீங்க? ஹலோ, நான் ஒரு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஹலோ, நான் சாதாரண பொம்பளை. வரட்டுமா? அந்த பாலை ரேகா எப்படி குடிச்சா? மா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம், கொஞ்சம் விசாரிக்கணும். அதான் பார்த்தாலே தெரியுதே. ஓசுல பூ வேணுமா? ஏமா, யார்கிட்ட என்ன பேசுற? ஒழுங்கா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த போட்டோ கொடு. இந்த போட்டோல இருக்கால, சமீபத்துல பார்த்ததா ஞாபகம் இருக்கா? இவரை பார்த்த மாதிரி தெரியலையே. நல்லா பார்த்து யோசிச்சு சொல்லுமா. போன மாசம் 13ஆம் தேதி உன் கடைக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு போனதா அந்த ஆள் சொன்னாரு. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியணும். அப்படியா சொன்னாரு? ஆமாமா, எனக்கு இப்பதாமா ஞாபகம் வருது. அவர் இங்கதான் காரை நிறுத்தினாரு, ஆனா கோயிலுக்குள்ள போல, இங்கேதான் நின்னுட்டு இருந்தாரு. 6 அடி உயரத்துல மோட்டார் சைக்கிள்ல ஒரு தடியம் வந்தான். கார்ல வெந்நீர் ஊத்துன மாதிரி அவங்கிட்ட படபடன்னு பேசிட்டு கார்ல ஏறி போயிட்டாரு. அவ்வளவுதான். சோ ஏகே கோயிலுக்குள்ள போகல. 6 அடி உயரத்துல எவனோ ஒருத்தன் வந்து இவரை மீட் பண்ணிருக்கான். சம்திங் fishy. நான் தான் அந்த பாலை அஞ்சலிக்காக ரூம்ல கொண்டு போய் வச்சேன். அஞ்சலியும் சதீஷும் நல்லபடியா வாழலைங்க. ஹலோ அண்ணி, நான் அமுதா பேசுறேன். சொல்ல அமுதா.
அண்ணி என்ன என்ன அமுதா, என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் மனசு விட்டு பேசணும். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் இப்பதான் சதீஷோட அண்ணி ரேகா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? ஏதோ தூக்க மாத்திரை கலந்த பாலை குடிச்சிட்டாங்க. ஐயோ, அவங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொழைச்சிட்டாங்க. உனக்கு என்னம்மா ஆச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட என்ன சொல்றதுனே தெரியல அண்ணி. எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு. செத்து போயிடுவியா? நீ செத்து போறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்த? என்னடி சொல்ற? நீ முதல்ல அழாம பேசு, சொல்லு. அண்ணி, மூக்குத்தி போடாத ஒரு பொம்பளையால எனக்கு பிரச்சனை வரும்னு சொன்னீங்கல்ல, அது வேற யாருமே இல்ல, பாசோட அம்மா தான். பெத்த பிள்ளைக்கு கண்ணு எரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா மருமக கண்ணுல கண்ணீர் வரணும்னு நினைக்கிறாங்க. நீ என்னடி சொல்ற? என்ன நடந்துச்சு முதல்ல அது சொல்லு. என்ன சொல்ல சொல்றீங்க அண்ணி? என்னாச்சுமா? ஒரு 10-15 நாள் கழிச்சு வச்சுக்கலாம். சாம்பார் அது கழனி தண்ணி மாதிரி இருக்கு. எந்திரிச்சு போடா. நான் 10 நிமிஷத்துல உனக்கு நல்ல சாப்பாடா சுட சுட சமைச்சு போடுறேன். எந்திரிச்சு போ. எழுந்துடுறா. பாவி பாவி, என்னடி பண்ணி தொலைச்ச? நீ மட்டும் போ, வீட்டை பாரு, என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் இவளை கூட்டிட்டு வரேன். ஐயோ, என்னடி சொல்ற? இதெல்லாம் கேட்டு எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீயும் அஞ்சலியும் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக நான் பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு. அந்த அஞ்சலி என்னன்னா, தன்னை கெடுத்த சதீஷ கல்யாணம் பண்ணி திருத்துவேன்னு சொன்னா. இப்ப அவன் கூட சரியா வாழாம என்ன வேதனைப்படுத்திட்டு இருக்கா? எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எதுக்காக அவளே வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இந்த நேரத்துல நீ என்னடானா உன் மாமியார பத்தி சொல்ற? இப்ப நீ சொல்ற வார்த்தை எல்லாம் என் காதுக்குள்ள வார்த்தையா போல, என் நெஞ்சுக்குள்ள இடியா போல. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இப்படி வாழ்றேன்னு உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் கொதிச்சு போயிடுவாரு. நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, இந்த பாரு அமுதா, அமுதா, நீ அவசரப்பட்டு எதுவும் செய்யாத. நான் வாசு கிட்ட பேசுறேன். நான் உன் கூட தாண்டி இருப்பேன். நான் எப்பவுமே உன் கூட தாண்டி இருப்பேன். நீ தைரியமா இரு, சரியா? என்னம்மா, ஆட்டோ வேணுமா? இல்ல நடு ரோட்ல நிக்கிறீங்களே, ஆட்டோ வேணுமான்னு கேக்குறேன். புலத்தாச்சி பொம்பளையா இருக்கிறீங்க, வண்டி கிண்டி வந்து அடிச்சிட போது ஓரமா போய் நில்லுங்கம்மா. ஏமா சொல்றேன்ல, ஓரமா போங்கம்மா. ஏமா நடு ரோட்ல நிக்காதீங்க, போங்க. ஒரு முளை பூ கொடுங்க.
சொல்லுடா. அக்கா செல்லம்மா நம்ம கோயிலுக்கு தான் வந்திருக்கா. ஆ? என்னது கோயிலுக்கா? சபாஷ். வைடா. டேய், என்னக்கா? இந்த செல்லம்மாவை நான் 2 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்டா. அவ இன்னைக்கும் நாளைக்கும் குழந்தைய பெத்துருவா. அவ நடைய பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. அவளை மட்டும் நாம நடு ரோட்ல புள்ளைய பெத்துக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, சாலா அந்த ஸ்னேகாட்ட நம்ம லம்பா மாலை கறந்துடலாம்டா. டேய், அந்த பிள்ளையார் கோவில் நம்ம கஸ்டடியில தானே இருக்கு. ஆமாக்கா, அந்த கோயில் நம்ம கஸ்டடியில தான் இருக்கு. நம்ம பசங்க கூட அங்கதான் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. கூட்டம் மட்டும் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கியே, இந்த ஆட்டோவை ஏத்தியே செல்லம்மாவை நடு ரோட்ல புள்ள பெத்துக்க வச்சிருவேன். டேய், இந்த நேரம் பார்த்து இந்த கருப்பு துறையும் நம்ம அணிலும் எங்கடா போய் தொலைஞ்சாருங்க? அந்த பையன் காணாம போனாலக்கா, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு போயிருக்கானுங்க. ஓ அக்கா, இந்தக்கா குறா. ஹலோ, இந்த பிள்ளையார் கோயில் தான். நிறுத்துடா. டேய், இறங்கு. அந்த குழந்தை அவ கைக்கு கிடைக்காதபடி அத கடல் தாண்டி விக்கிறேன், இல்ல கல்கட்டா நேபாள்னு பிச்சை எடுக்க வைக்கிறேன். என்னக்கா கோயில் பின்னாடி நிக்கிற? உள்ள போய் செல்லம்மாவை போட்டு தள்ள தேவையில்ல. அறிவு கட்டவன். கோவிலுக்குள்ள செல்லம்மா போயிருக்க விஷயம் மணி இப்பதான் போன் பண்ணி சொன்னான். கோவில் வாசல்லயே அவளை போட்டு தாக்கணும்னு வச்சுக்கிய, அது பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. என்னக்கா ஆகும்? குத்து சிக்கமின்னு கோவிலுக்குள்ள நிறைய நல்லவங்க வருவாங்க. டக்குன்னு ஏதாவது வண்டி கிட்டி பிடிச்சி அவளை ஹாஸ்பிட்டல் காமிச்சிருவாங்கடா. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை செல்லம்மாக்கு நடு ரோட்ல பிரசவம் ஆகணும். அதுக்காக தான் இப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செல்லம்மா இப்ப இந்த பக்கமா தான் போவா. அவளை ஃபாலோ பண்ணி ஆளே இல்லாத இடத்துல ஒரே போடா போடணும். அவளுக்கு நடு ரோட்ல பிரசவம் ஆக வைக்கணும். புரியுதா? சரிக்கா. அக்கா, அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கதெல்லாம் நம்ம உருப்படி தானே? நம்ம பசங்க தாங்க. கலெக்ஷன் யார் பாத்துக்கிறா? நம்ம சங்கர. ஓ, சங்கரா. ஏ சங்கர. அக்கா வணக்கம்.